திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 280. திரு ஆலவாய் காண்டம். வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 23. ஞான குருபரன் பரமாச்சாரியார் என்று தமக்கு நேரே வந்து அருளுவார் என்று திரு வாதவூர் அடிகள் காத்து கொண்டிருந்து அதே நேரம் அமைச்சுப் பணியையும் செய்து வரும் வேளையிலே ஒரு நாள் அரிமர்தன பாண்டியனின் அவைக்களம் சபை கூடியிருக்கின்றது. அந்த சபையிலே திரு வாதவூர் அடிகள் பெருமானும் முதன் அமைச்சர் முதன் மந்திரி என்ற வகையிலே கலந்து கொள்கின்றார். பாண்டிய மன்னர் அரிமர்தன பாண்டியர் ராஜசபைக்கு எழுந்தருளுகின்றார். மேன்மை பொருந்திய நடன ஸ்திரீகள் இரண்டு பக்கமும் சாமரங்கள் வீசுகின்றார்கள். பெரிய தவத்தை உடைய ரிஷிகள், பிராமணர்கள், கசடற்ற புலவர்கள் அரிமர்தன பாண்டியனாரை சூழ்ந்திருக்கின்றார்கள். அரிமர்தன பாண்டியர் நல்ல சான்றோர்களது சகவாசம் உடையவர். எனவே ரிஷிகளும் பிராமணர்களும் அந்த சபையிலே குழுமியிருக்கின்றார்கள். குற்றமற்ற சந்திர குலத்து அரசனாகிய அரிமர்தன பாண்டியனார் ராஜசபையில் சிம்ஹாசனத்தின் மீது அமர்ந்திருக்கின்றார். பாண்டிய மன்னர்களின் குலம் சந்திர குலம். அது சிவபெருமான் திருமுடி மீது இருக்கும் மாசில்லாத சந்திர குலம். அந்த சந்திர குலத்திலே வந்து உதித்த பாண்டியர்களுள் மிக உயர்ந்தவர் அரிமர்தன பாண்டியர். அவர் அத்தாணி மண்டபத்திலே சிம்ஹாசனத்திலே ஒரு சூரியன் போல வீற்றிருக்கின்றார். இந்த பௌதிக சூரியன் வெப்பத்தை கொடுக்கும். ஆனால் அரசனாகிய அரிமர்தன பாண்டியன் என்ற சூரியன் தன்னுடைய குடிமக்களுக்கு குளிர்ச்சியாகிய நன்மையையே செய்பவர். அவர் ராஜ சின்னங்கள் 21 என்று கூறப்படும் சாஸ்திரங்களிலே அந்த 21 ராஜ சின்னங்களோடு அத்தாணி மண்டபத்திலே சிம்ஹாசனத்திலே வீற்றிருக்கின்றார். ராஜ சின்னங்கள் 21 என்பவை முடி, குடை, கவரி, தோட்டி, முரசு, சக்கரம், யானை, கொடி, மதில், தோரணம், நீர்க்குடம், பூமாலை, சங்கு, கடல், மகரம், ஆமை, இணை கயல், சிங்கம், தீபம், ரிஷபம், ஆசனம். இப்படி 21 ராஜ சின்னங்களோடு வீற்றிருக்கின்றார் அரிமர்தன பாண்டியனார். அந்த அவைக்களத்திலே திரு வாதவூரடிகள் பெருமானும் போய் எதிர் நிற்கின்றார். இவ்வாறு சபை கூடியிருக்கும் போது அந்த சபையிலே சில தூதுவர்கள் வந்து பாண்டிய மன்னரை வணங்கி நிற்கின்றனர். இவர்கள் குதிரை பந்தியை காக்கும் காவலாளர்கள். அவர்கள் பாண்டிய மன்னர் முன்னே வந்து வணங்கி ஒரு பக்கம் ஒதுங்கி நின்று பாண்டிய மன்னரிடம் ஒரு செய்தியை கூறுகின்றார்கள். இவர்கள் குதிரை பந்தியை காக்கும் காவலாளர்கள். எனவே மன்னனிடம் சொல்கின்றனர், அரசர் பெருமானே, நமது குதிரைப்படை அது வெற்றியை உடைய குதிரைப்படை. இந்த குதிரைப்படையிலே மரித்த குதிரைகள் போக இரவாது எஞ்சியிருக்கின்ற குதிரைகள் எல்லாம் மிக நோயை உடைய குதிரைகளாகவும் கழிந்த மூப்பு உடைய குதிரைகளாகவும் இருக்கின்றன. சிறப்பான குதிரைகள் என்று மிகவும் குறைவாகவே இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அதோடு இந்த தூதுவர்கள் சிலர் வந்து பாண்டிய மன்னரிடம் சொல்கின்றார்கள், ஒரு குற்றமும் இல்லாத அரசனே என்று பாண்டிய மன்னனை அழைத்து, நல்ல செல்வத்தை உடைய ஆரிய தேசத்து வர்த்தகர்கள் சோழ நாட்டை சூழ்ந்த அந்த கடல் கரையிலே குற்றமில்லாத நல்ல குதிரைகளை கொண்டு வந்து இறங்கி இருக்கின்றார்கள். அதனை நாங்கள் நேரே கண்டோம் என்று விண்ணப்பம் செய்கின்றார்கள் சோழ நாட்டிலிருந்து வந்த தூதுவர்கள். தமிழ்நாட்டு மூவேந்தர்களிலே சோழ மன்னர்களது தேசம் பரப்பளவிலே பெரியது. எனவே அதனை பெருந்தேசம் என்று குறிப்பிட்டு அந்த சோழ தேசத்து கடற்கரையிலே மிக நல்ல குதிரைகள், உயர்ந்த இனத்தைச் சேர்ந்த குதிரைகள், சந்திரசுழி முதலான குற்றம் எதுவும் இல்லாத உயர்ந்த ஜாதி குதிரைகள், அவற்றை குதிரை வர்த்தகர்கள் கொண்டு வந்து சோழ நாட்டின் கடற்கரையிலே இறக்கி இருக்கின்றார்கள். அதோடு இந்த தூதுவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் இதனை கேள்விப்படவில்லை, நாங்களே நேரே கண்ணால் கண்டோம் என்று சொல்கின்றார்கள்.
இந்த தூதுவர்கள் வந்து சொன்னதையும் கேட்டுக்கொள்கின்றார் பாண்டிய மன்னர். ஏற்கனவே தம்முடைய குதிரைப்படையிலே இருக்கின்ற குதிரைகளின் நிலைமைகளை குதிரை பந்தியை காவல் காப்பவர்கள் வந்து கூறுகின்ற செய்தியையும் முன்னே கேட்டார் பாண்டிய மன்னர். எனவே இதுவே நல்ல தருணம் என்று எண்ணினார். இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்த தூதுவர்கள் நம் பணி செய்பவர்களில் இவர்களே எம்மிடத்து அன்பு உள்ளவர்கள் என்று இந்த செய்தியை கொண்டு வந்த தூதுவர்களை நன்கு மதித்தார் அரசர். பின்னர் அந்த சபையிலே இந்த அரிமர்தன பாண்டிய மன்னர் நோக்குகின்றார். அந்த சபையில் தனக்கு உடலும் ஆவியுமாய் அதற்கும் மேலே சிவபக்திமானாக இருக்கின்ற திரு வாதவூரடிகள் பெருமானினுடைய திருமுகத்தை பார்க்கின்றார் அரிமர்தன பாண்டியனார். உடலுக்கு உயிர் போல அரசனுக்கு முதல் மந்திரியான திரு வாதவூரடிகள் விளங்கினார். எனவே தான் வேறு அவர் வேறு அல்ல என்றே பாண்டிய மன்னர் மதித்திருந்தார் திரு வாதவூரடிகள் பெருமானை. அதோடு மட்டுமல்ல, மற்றைய அமைச்சர்களை விட திரு வாதவூரடிகள் பெருமானிடத்திலே இருக்கின்ற மிக உயர்ந்த விசேஷம் என்பது சிவபெருமான் திருவடியிலே பேரன்பு கொண்டவர் என்பது திரு வாதவூரடிகள் பெருமானை அரிமர்தன பாண்டியனார் மிகவும் மதித்தற்குரிய ஒரே காரணம் ஆகும். அப்படி திரு வாதவூரடிகள் பெருமானை நோக்கி சொல்கின்றார் அரிமர்தன பாண்டியனார், தாங்களே அந்த இடத்திற்கு, அதாவது குதிரைகள் வந்து இறங்கி இருக்கின்ற சோழ நாட்டின் கடற்கரைக்கு சென்று நல்ல பெரிய குதிரைகளை தாங்களே விலைக்கு வாங்கி கொண்டு வாருங்கள் என்று கூறினான் அரிமர்தன பாண்டியன். பாண்டிய அரசனது சொல்லுக்கு திரு வாதவூரடிகள் பெருமான் உடன்பட்டார், சம்மதித்தார். சிவபெருமானது அன்பராகிய திரு வாதவூரடிகள் சம்மதம் தெரிவித்ததை பார்த்ததும் அரசன் முக மலர்ச்சி அடைந்தான். நல்ல அமைச்சு தொழில் செய்யும் மந்திரிகளிலே மிக கூரிய நுட்பமான அறிவு உடையவர் திரு வாதவூரடிகளே என்பது அரசனினுடைய கருத்து. எனவே வேப்பமலர் மாலை அணிந்த அந்த பாண்டிய மன்னன் அரிமர்தன பாண்டியன் திரு வாதவூரில் அவதரித்த அந்த அந்தண பிராமண உத்தமரை பார்த்து, திரு வாதவூரடிகளை பார்த்து அவர் குதிரை வாங்கி வருவதற்கு சம்மதம் தெரிவித்தார். எனவே திரு வாதவூரடிகளை பார்த்து, தாங்கள் இப்பொழுதே நமது பொக்கிஷத்தை திறந்து அதிலே இருக்கின்ற எல்லையில்லாத திரவியத்தை எடுத்துக்கொண்டு சென்று அழகிய கடற்கரையிலே வந்து இறங்கிய குதிரைகளை நன்கு தேர்ந்து எடுத்துக்கொண்டு வெற்றியை உடைய தாவும் குதிரைகளை வாங்கி கொண்டு வாருங்கள். அதற்கான பிரயாணத்தை உடனே தாங்கள் தொடங்கலாம் என்று அரிமர்தன பாண்டியனார் சொன்னார். தேவ விமானம் என்று சொல்லத்தக மகாலட்சுமியான திருமகள் வாழ்கின்ற பாண்டிய மன்னனினுடைய திரவியசாலை, பொக்கிஷ அறை, அதிலே இருக்கின்ற திரவியங்கள் எல்லாம் தர்ம நெறியால் ஈட்டிய திரவியங்கள். அதிலே இருந்து 49 கோடி பொன் எடுத்து கொடுத்தார் அரிமர்தன பாண்டியனார் திரு வாதவூரடிகளிடம். குதிரை வாங்குவதற்காக 49 கோடி பொன் கொடுத்தார் பாண்டிய மன்னர். பாண்டிய மன்னனின் பொக்கிஷ அறை என்பது அங்கே மகாலட்சுமியான திருமகள் எப்போதும் வசிக்கின்ற இடம். எனவே அது திருவாழ்வுள கோயில். அந்த திரவிய அறையிலே, அந்த பொக்கிஷ அறையிலே இருக்கக்கூடிய இந்த செல்வங்கள் எல்லாம் சிவபுண்ணியத்திற்காக, சிவபுண்ணிய விஷயத்திற்காக செலவழிக்கப்பட இருக்கின்றன. எனவே அதற்கு கட்டியம் கூறுவது போல இந்த செல்வங்கள் எல்லாம் தர்ம நெறியால் ஈட்டப்பட்ட பொன், தர்ம நெறியால் ஈட்டப்பட்ட செல்வங்கள் என்று அதற்கு இப்போதே அடித்தளம் அமைக்கின்றார் கடவுள் மாமுனிவர். ஒரு பொன் என்பது ஒரு வராகன் எடை கொண்டது. அப்படி 49 கோடி பொன் அந்த திரவிய சாலையிலிருந்து திரு வாதவூரடிகளுக்கு கொடுக்கப்பட்டது குதிரைகளை வாங்குவதற்காக. திரு வாதவூரடிகள் பெருமான் தம்முடைய அறிவெல்லாம் சிவபெருமானையே நினைத்து சிவபெருமான் திருவடியிலேயே ஒன்றியிருக்கக்கூடிய மேன்மை மிக்கவர். அப்படி தன்னுடைய அறிவு முழுவதும் சிவமாகவே நிற்க அமைச்சியலும் செய்து கொண்டு வலுவாது இருக்கின்ற திரு வாதவூரடிகள் அந்த கருவூலத்திலிருந்து, பொக்கிஷ அறையிலிருந்து குதிரைகள் வாங்குவதற்கு தேவையான இந்த பொருளையெல்லாம் கை கொண்டு
எடுத்துக்கொண்டு அரிமர்தன பாண்டியனிடமிருந்து விடைபெற்று செல்கின்றார். அரசனது ஆணைக்கு உட்பட்டு அரசன் சொல்லிய இந்த பணியை செய்வது போல அரசனுடைய பொருளையெல்லாம் அரண்பணிக்கு, சிவனாரது திருப்பணிக்கு செலவழிக்க இருக்கின்றார் திருவாதவூரடிகள் பெருமான். அப்படி அரசனுடைய இந்த நிதியெல்லாம் சிவபுண்ணியத்தில் செலவழிக்க இருக்கின்றார். அப்படி சிவபுண்ணியத்திலே செலவழித்ததன் பயனாக அரிமர்தன பாண்டியன் யாரும் அடைய முடியாத பரமுக்திக்கு செல்ல இருக்கின்றார். எனவே தம் அறிவு முழுவதும் ஏகனாகி, இறைவனோடு ஏகனாகி இருக்கின்ற திருவாதவூரடிகள் பெருமான் இந்த உலகத்து செல்வங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று கொண்டு செல்கின்றார் என்றால், அப்படி குதிரை வாங்கச் செல்லும் போது திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானை அடையும் வண்ணம் இப்பொருளை கொண்டு செல்லுக என்று அரசன் ஏவுகின்ற இந்த ஏவல் என்பது அது நம்முடைய திருவாதவூரடிகள் பெருமானை பரமாச்சாரியாரை அடையச் செய்யும். அதன் மூலமாக இந்த உயிர்களையெல்லாம் பரகதியில் சேர்க்கச் செய்யும் அருட்சக்தியை போன்று அங்கே அரிமர்தன பாண்டியன் விளங்கினான். இவ்வாறு பொக்கிஷ அறையிலிருந்து பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு பிரயாணத்திற்கு தேவையானவற்றை செய்யும்படி பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார். அந்த பணியாளர்கள் எல்லாம் பல ஒட்டகங்களின் மேலே திருவாதவூரடிகள் கொடுத்த பொன்னை ஏற்றினார்கள், மூட்டை மூட்டையாக ஏற்றினார்கள். திகம்பரராகிய சிவபெருமானை மனம் நெக்கு நெக்கு உருகி தியானிக்கும் திருவாதவூரடிகள் அரிமர்தன பாண்டியன் கொடுத்த பொருளையெல்லாம், பொலிவு முக்கிய திரவியத்தையெல்லாம் பெற்றுக்கொண்டு நல்ல பிரயாணத்திற்கு ஏற்பாடு செய்கின்றார். விற்படை ஏந்திய வீரலட்சுமியும் செந்தாமரை ஆசனத்திலே வீற்றிருக்கும் மகாலட்சுமியும் வசிக்கும் மல்யுத்தம் செய்யும் புஜங்கள் என்ற மலைகளை உடைய அரிமர்தன பாண்டியன், அழகிய மீனக்கொடியை உயர்த்திய அரிமர்தன பாண்டியன் கொடுத்த பொருளையெல்லாம் திரட்டிக்கொண்டு நல்ல பிரயாணத்திற்கு தயாராகின்றார் திருவாதவூரடிகள் பெருமான். திருப்பெருந்துறையை அடைந்து ஞானோபதேசம் பெறுவதற்கு இந்த பிரயாணம் ஹேத்துவாக அமைகின்றது. எனவே இது நல் பயணம் என்று பாடலிலே விசேஷித்து கூறப்படுகின்றது. மெய்மையாகிய தவத்தை உடைய பெரியோர்கள் வாழும் திருப்பெருந்துறையிலே சாதுரியராகிய ஞானதேசிகரை அடையும்படி இந்த தகுதியான நல்ல திரவியத்தை கைக்கொண்டு தற்போதைக்கு அமைச்சருக்குரிய பணிகளெல்லாம் வேண்டாம், குதிரைகளை வாங்கி வாருங்கள் என்று மன்னன் செலுத்தினானே, அது இந்த நெறியிலே நீங்கள் செல்லுங்கள் என்று திருவாதவூரடிகளை மன்னன் செலுத்தியது ஒரு பக்குவ ஆன்மாவை பரமுக்தி பெறும்படி இறைவனாரின் பிரேரக சக்தியான அருள் சக்தி எப்படி செலுத்துமோ அப்படி உத்தம புருஷனாகிய பாண்டியன் திருவாதவூரடிகள் பெருமானை குதிரை வாங்கச் செல்லுங்கள் என்று செலுத்தினான். சிவாகம பொருள் கொண்டு வினை போகங்கள் தொலையப் பெற்று பரமுக்தி பெறும்படி, அதற்கு அந்த பரமுக்தி பெறுவதற்கு இத்தகைய ஒழுக்க நெறியில் செல்லுங்கள் என்று பக்குவ ஆன்மாவை சிவசக்தி செலுத்துவது போல இந்த பௌதிக செல்வ பொருள் கொண்டு அமைச்சருக்குரிய பணிகளையெல்லாம் விட்டுவிட்டு ஞானதேசிகரை அடையும்படி திருப்பெருந்துறைக்கு செல்லுங்கள், இந்த நெறியிலே செல்லுங்கள் என்று திருவாதவூரடிகளை அரசன் செலுத்தினான். எனவே அரசனின் இந்த செயல் பராசக்தியின் செயலுக்கு உவமையாக கூறப்பட்டது. இங்கே ஞானதேசிகரை வித்தகர் என்று இந்த திருப்பாடலிலே கடவுள் மாமுனிவர் குறிப்பிடுகின்றார். வித்தகர் என்றால் மாயாமலம் என்ற அழுக்கை கொண்டு மூலமலமாகிய ஆணவ அழுக்கை கழுவுவதனால் இறைவனாருக்கு, அந்த ஞானாசிரியனுக்கு வித்தகர் என்று பெயர். அழுக்கை கொண்டே அழுக்கை நீக்குகின்ற சதுரப்பாடு உடையவர், சாதுரியம் உடையவர் என்று இதனுடைய பொருள். மூலமலம் என்கின்ற ஆணவம் அழுக்கு, அந்த அழுக்கை, அந்த மூல அழுக்கை நீக்குவதற்காக மாயாமலம் கர்மமலம் என்ற 2 அழுக்குகளை உயிர்களோடு கூட்டி அழுக்கை கொண்டே அழுக்கை நீக்குகின்ற சதுரப்பாடு அது இறைவனாருக்கு இயல்பாக இருப்பதால் வித்தகர் என்றும்
சாதுரியர் என்றும் போற்றப்படுகின்றார். திருவாதவூரடிகள் பெருமான் எடுத்துக்கொண்டு செல்வது 49 கோடி பொன். அது நற்பொருள், நல்ல பொருள் என்று இங்கே விசேஷிக்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த பொருள் என்பது அது யாருடைய கைகளிலே இருக்கின்றதோ அதற்கு ஏற்றபடி பாவமோ புண்ணியமோ பசு புண்ணியமோ பதிப்புண்ணியமோ விளைவிக்கக்கூடிய தன்மை உடையது. அது நல்ல அறிஞர் கையிலே இருந்தால் அந்த பொருள் இக சுகத்தையும் தரும், பரசுகத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு கருவியாக அமையும். எனவே நன்மையும் தீமையும் பாவமும் புண்ணியமும் பொருளால் வருவது அன்று, அந்த பொருளை உபயோகப்படுத்துபவரின் திறமையால் வருவது. இந்த பொருள் யாரிடம் இருக்கின்றதோ அவரின் செயலுக்கு ஏற்ப விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அது அறிஞரின் கையில் இருந்தால் நற்பொருளாக இருக்கும். எனவே அழிகின்ற பொருளை கொண்டு அழியாத பேரின்பத்தை அடைபவர்கள் அவர்கள் சாதகர்களிலே சதுரப்பாடு உடையவர்கள். இப்படி திருவாதவூரடிகள் பெருமானை திருப்பெருந்துறை நோக்கி செல்ல வைக்கின்ற உத்தரவை அரசன் கொடுத்ததனால் அவன் பக்குவமான உத்தம புருஷன் என்பது பெறப்படுகின்றது. கதியை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடும் மேற்கொடி கேடு கண்டீர், மதுரையர் மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே என்று வருகின்ற திருவாக்கினால் இதனை நாம் காண இருக்கின்றோம். இவ்வாறு திருவாதவூர் அடிகள் சோழ நாட்டு கடற்கரைக்கு குதிரைகள் வாங்குவதற்காக மேற்கொள்கின்ற பிரயாணம் தயார் செய்யப்படுகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.